அனைவருக்கும் மதிய வணக்கம். நேரமின்மை காரணமாக பொதுவாக அவர்களே என்று சொல்லுவதை நான் கொஞ்சம் நிறுத்தி நேரடியாக சப்ஜெக்டுக்கு வருகிறேன். இந்த விழாவினை நடத்தி வரும் டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கான்ஃபரன்ஸை நடத்துகிறார் என்பதை பல பேர் சொன்னார்கள். அவர் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி என்று. உண்மையிலேயே அவர் சிங்கிள் மேன் ஆர்மி தான். As a diplomat, we have conducted many conferences and we know how much input goes into organizing such a massive conference. We have a backup of battery of highly skilled stenographers, officers who do work from behind us, and then we execute the conference. Whereas Mr. Dr. V.R.S. Sampath is a single man, I know. In fact, whatever help that he is getting is only through friendship, and there is no line of authority, and therefore it's not easy to conduct such a conference of this magnitude. One thing I have seen is he is a man of courage. நாங்கள்லாம் கான்ஃபரன்ஸ் நடத்தும்போது ஃபஸ்ட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினா அந்த கான்ஃபரன்ஸில் எவ்வளோ ஃபண்டு கிடைக்குங்கிறது முதல்ல ஒரு எஸ்டிமேட் போட்டு ஃபண்டு எவ்வளோ தருவாங்க அப்படிங்க. நாங்கள் 50 லட்சம் கேட்டால் கவர்மெண்ட்டில் 25 லட்சம் தருவாங்க. அந்த 25 லட்சத்தை பேஸ் பண்ணி தான் நாங்கள் we will organize this conference. But he is a really man of courage. ஒரு பைசா கூட இல்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸை திறமை, அதாவது எனக்கெல்லாம் பக்கு நான் நினைப்பேன், எனக்கெல்லாம் அந்த உங்கள் மாதிரிலாம் நான் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் நடத்தினேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் நான் செத்துருவாங்க, தூக்கமே வராது எனக்கு. ஆனால் அதை அவருடைய நிதானம் தவறாமை ஒரு கரேஜோடு அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாருன்னா அது ஒன்லி விஆர்எஸ் சம்பத்தால் மட்டும்தான் முடியும், வேற ஆளே முடியாது. அடுத்தது, when it comes to organizing skills, நாங்கள்லாம் எந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பேட் எடுத்துகிட்டு அதில் புல்லட் பாயிண்ட்ஸ் ஒரு 50 புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும். யாருக்கு என்ன வேலை தரணும், டெலிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்டிமேட்லி நீங்கள் யூ ஆர் அக்கௌண்டபிள், பட் டெலிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக போட்டு 50 பாயிண்ட்டாக போட்டு ஒவ்வொன்றா பண்ணுவோம். அவர் என்னன்னே தெரில, அவர் ஒரு கம்ப்யூட்டர், எல்லாத்தையும் மனசில் அப்படியே he will be there, and I've seen him working and organizing this conference without having a single paper in his hand to note down இதை செஞ்சு சிலதெல்லாம் லீனியராக செய்யணும், சிலதெல்லாம் அதாவது இதை செஞ்சுட்டு தான் அதை செய்யணும், சிலதெல்லாம் இண்டிபெண்ட்டாக செய்யலாம். ஆனால் he will be doing all those things only through mental framework, and it is amazing, and he has got an elephant memory. It is impossible. I have never seen a person like him, who organizes conferences without having a single paper in his hand. அடுத்தது அவருடைய asset, the biggest asset for him is friends, and you all know it is அந்த இன்ஃபார்மல் அத்தாரிட்டியில் ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லி எல்லாத்தையும் எல்லா காரியத்தையும் பண்ணுறது it is not very easy. Somebody may ditch you at the last minute, but he always has a backup. If somebody is not able to perform, he will bring in a new person and he will do that himself or through that person. நான் இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் அதாவது 4 to 5 கோடி ரூபாய் தேவைப்படும். நான் சொன்னேனே, ஆரம்பத்தில் ஒரு பைசா இல்லாமல் ஆரம்பிப்பார். ஆனால் ஓகே, ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, கொஞ்சம் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. பட் கடைசி வரைக்கும் இன்றைக்கி கூட he is still struggling to make both ends meet. வருவாங்க, நான்லாம் அவரோட உட்காந்துருக்கும்போது யாராவது ஹோட்டல்லேருந்து வந்தாங்கன்னா மாட்டிட்டார் அப்படின்னு நினைப்போம் நாங்கள். ஏன்னா எப்படி மேனேஜ் பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு. ஸோ my request to all of you is that we should all, since we are all proud of this kind of a Tamil conference, we should back up and then provide whatever help that we could to ensure that he is able to organize this conference, the next conference and the next conference in a much better way. That's my request, and I would like to wish him all the very best, a good health and good frame of mind and good success in the future. Now let me come to the topic. In the topic poverty alleviation through corporate social responsibilities and NGO contributions and migrant workers issue. இது மூணையும் 3 பேர் பேசிட்டாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா
அதாவது பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு ஜஸ்ட் மியர் பொருளாதார வளர்ச்சி இஸ் நாட் இனஃப். இன்க்ளூசிவ் growth, அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கடைசி மனிதனையும் அந்த பொருளாதார வளர்ச்சி தன்னோடு இணைத்து செல்ல வேண்டும். ஆனால் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். பிகாஸ் prosperity is not always shared. And to be specific, it is not shared to the extent that it is fair and just for the last man on the ladder. ஆனால் economic growth, அதாவது you can only share prosperity, you can't share poverty. ஸோ பாவர்ட்டியை வந்து நீங்கள் அலிவேட் பண்ணணும்னா டெஃபினட்டாக there has to be growth, and that growth has to be enough to ensure that everybody gets some benefit out of it. சொல்லுவாங்க poverty anywhere is a threat to prosperity everywhere. இதை வந்து ஒரு ILO கான்ஃபரன்ஸில் ஃபிலடெல்பியா டிக்ளரேஷன் 1944 சொல்லியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸினுடைய ஒன் ஆஃப் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து பாவர்ட்டி. அதுதான் ஃபஸ்ட்டு கோலே. 17 கோலில் வந்து ஃபஸ்ட்டு கோல் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் நோ பாவர்ட்டி. பட் பாவர்ட்டியை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு காலத்தில், அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 40% வந்து people live below poverty line. Today we have, the official statistics says something like 16% live below poverty line. இங்கே விஐடி துணைவேந்தர் இருக்கார். அவர் மாதிரி வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேசுகிறப்ப வந்து கொண்டு வந்து கரெக்டான பக்குவமாக இணைச்சி பேசுகிற மாதிரி நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததில்லை. இன்னும் எங்கள் டிப்ளமேட்ஸ் கூட நிறைய பேர் நல்லா பேசுவாங்க. பட் ஆனால் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. அவர் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காருங்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக் யூஸ் பண்ணவே எனக்கு பயமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனார், நான் நினச்சேன் பரவாயில்ல, ஓகே போயிட்டார், நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிடலான்னு. இல்லை, I have to be very careful. நேற்று சொன்னார், அவர் சொன்னார் 1976 தான் சைனா வந்து குளோபலைசேஷன் ஆரம்பித்தாங்கன்னா நம்ம 1991 ஆரம்பித்தோம். 1976 நம்மளுடைய ஜிடிபி வந்து $206, சைனா வந்து 156. அதையும் நேற்று அவர் சொன்னார். இன்றைக்கி சைனா 12,550, நம்ம 2,250. நம்ம எங்கே இருக்கோம் பாருங்கள். இதுதான் எக்கனாமிக் க்ரோத். பட் எனிவே, நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக் க்ரோத் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். இட் ஹேஸ் டு ட்ரிக்கிள் டவுன் டு த லாஸ்ட் மேன் இன் த சொசைட்டி. இப்போ ஐ கம் டு திஸ் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் படித்ததுலேயே கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய பர்ஃபெக்ட், அதாவது எனக்கு பிடிச்ச டெஃபினிஷன் என்னென்னா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த வே மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ், பிஸ்னஸ் பாலிசிஸ் and management process are conducted aligning with these social objectives. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியினுடைய டெஃபினிஷன். கார்ப்பரேட் சோஷியல் இந்த டாபிக் இதில் இன்க்ளூட் பண்ணினதே வந்து, அதாவது ஒரு பெரிய மகத்தான ஒரு வேலை. அதாவது டாக்டர் விஆர்எஸ் சம்பத் இந்த டாப்பிக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி 3 பேர் பேசுகிறோம். ஒரு அட்வொகேட், ஒரு ஆடிட்டர், முன்னாடியே மிஸ்டர் ராமச்சந்திரன் பேசிட்டு போயிட்டார். இன்றைக்கி அதை வந்து நான் ஒரு டிப்ளமேட் அஸ் அ மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் நான் பேசுகிறேன். அதனால் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற கான்செப்ட் வந்து நான் வந்து நான் MBA படிக்கும்போது அவ்வளோவா இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு ஏதோ ஒன்று ஆரம்பித்தா நீங்கள் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதுதான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டேக் தம் அலாங். அதுக்கும் ஒரு நேற்று வேந்தர் சொன்னார், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் 9,000 குழந்தைகளை, அதாவது அவர் வந்து இன்றைக்கி என்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டா, ஈவன் ஐஐடியில் கிடைச்சா கூட விஐடியில் கிடச்சிதுன்னா ஐஐடி விட்டுட்டு விஐடிக்கு வர்ற அளவுக்கு வந்து அவர் வந்து அவருடைய ஸ்கூல், அவருடைய என்ஜினியரிங் ஸ்கூலில் தரத்தை உயர்த்திட்டார். ஆனால் அதோடு அவர் நிறுத்திக்கல. அவர் 9,000 குழந்தைகளை, அந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் குழந்தைகளை, அவங்கெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன் போக முடியல, அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உதவி பண்ணுறேன்னு சொன்னார். அது வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி.
நான் கயானாவில் இருந்தேன். கயானாவில் அதாவது லாக்ஸ், ஃபாரஸ்ட் லாக்ஸ். கயானா வந்து ஒரு டிப்பிக்கல் கண்ட்ரி. அது கயானா பற்றி சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜியாகிரபிக்கல் வண்டர். அதாவது கடலுக்கு கீழே நம்ம ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குது. 500 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கடல் அணை ஒன்று கட்டியிருப்பாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணால் கடல் தண்ணி மேலே இருக்கும், நீங்கள் கீழே இருப்பீங்க. அந்த தண்ணி உள்ளே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் வந்து அந்த ஊரில் அமேசான் ஃபாரஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக அமேசான் ரிவர் வந்து டசன்ட் ஆரிஜினேட், அந்த ஈவன் ட்ரிபியூட்டரி கூட கயானாவில் இருக்காது. அங்கே ஒரு 85% வந்து அன்டச்ட் ஃபாரஸ்ட். அங்கே வந்து லாக்ஸ், ஃபாரஸ்ட் லாக்ஸ் வந்து நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஹார்வெஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கு தான், நம்ம தான் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் கயானா லாக்ஸ். அந்த கம்பெனி, அதாவது நிறையா கம்பெனிஸ் பண்ணுறாங்க. சைனீஸ் கம்பெனி பண்ணுது, இந்தியன் கம்பெனி பண்ணுது, அந்த மாதிரி நிறையா மெக்சிகன் கம்பெனி கூட செய்யுது. அவங்களுக்கெல்லாம் வந்து இது வாட் இஸ் தேர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா, நீங்கள் மரத்தை வெட்டினீங்கன்னா மரத்தை வந்து ரீப்ளான்ட் பண்ணணும். அப்புறம் அங்கே வந்து அமர் இண்டியன்ஸ்ன்னு இருக்காங்க. அவங்க தான் பூமி புத்திரான்னு சொல்லுவோம். மலேசியாவில் வந்து பூமி புத்திராங்கிறது ரொம்ப பாப்புலர். அமர் இண்டியன்ஸ் வந்து அவங்க ஒரு மரத்தை அதாவது அடர்ந்த காடு, அதான் சொன்னேனே வெர்ஜின் ஃபாரஸ்ட், யாருமே நுழைஞ்சது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் கோல்டு கிடைக்குன்னு கோல்டு ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்டு மைனிங் பண்ணுவாங்க, லாக்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற பண்ணாங்கன்னா அந்த அமர் இண்டியன்ஸ் எல்லாத்துக்கும் தேர் லைஃப் கெட்ஸ் டிஸ்டர்ப்டு. அவங்க வந்து இன்னுமே நேச்சரோடு ஒன்றி வாழ்கிறாங்க. அவங்க போடுற ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா அதாவது அரைகுறையாக தான் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸே இலை தலைகள் அங்கே இருக்கிற அந்த லோக்கல் அவைலபிள் ரிசோர்ஸை வச்சு தான் அவங்க ட்ரெஸ் போடுவாங்க. அவங்களுடைய பிரதான வாழ்க்கை என்னென்னா வேட்டையாடுறது, காட்டிலிருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி பழைக்கிறது. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்காக அந்த கம்பெனி, எந்தெந்த கம்பெனி ஃபாரஸ்ட்லாம் லாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து தே ஹேவ் பீன் கிவன் அ மேண்டேட். நீங்கள் இதை அமர் இண்டியன்ஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பாவர்ட்டி வந்து அவர் நல்லா அழகாக டிஃபைன் பண்ணார். பட்டு எனக்கு நம்ம தமிழில் சொன்னால் உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 ஒருத்தனுக்கு இல்லைன்னா, ஃபுட், ட்ரெஸ் அண்ட் ஷெல்டர், இந்த 3 இல்லைன்னா அவன் வந்து ஹீஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்கான்னு அர்த்தம். ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை. அதாவது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம சொல்லுவோம் வட இந்தியர்கள் வந்து வடக்கன்னே பேர் வச்சுட்டாங்க அவனுக்கு. வடக்கன்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்கன்னு. வி ஷுட் பி வெரி ப்ரவுட். இன்றைக்கி யூஏயில் 1 மில்லியன் எமிரேட்ஸ் இருக்காங்க, 9 மில்லியன் எக்ஸ்பேர்ட்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க. தட்ஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். நம்ம வெளியூர்காரனுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஊர் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கேன்னு நம்ம பெருமை பண்ணமோ தவிர அதை நினச்சி அது வந்து வடக்கிலிருந்து வந்து ஒருத்தன் வேலை செய்கிறானே சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் இன்னும் மேனுவல் லேபர் தான் செய்கிறான், கட்டிட தொழிலுக்கு போகிறான். அதாவது இருக்கிறதே ஹார்ட் கோர் ப்ளூ காலர் ஒர்க்கர் தான் வந்து அந்த வேலைகளை தான் வடக்கன் செய்கிறான். நம்மளுக்கு வந்து அப்படியே சொஃபிஸ்டிகேட்டாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் நம்மளோட எஜுகேஷன் லெவலும் வேறு. தமிழ்நாடுனுடைய எஜுகேஷன் லெவல் வந்து டெஃபினெட்லி ஃபார் பெட்டர். இன்றைக்கி வந்து இருக்கிற எஜுகேஷன் பாலிசி என்ன சென்ட்ரலில் டிசைட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணிட்டோம். அதையும் நேற்று சொன்னார் வேந்தர் விஸ்வநாதன். நம்ம லெவல் வேறு, அவங்க லெவல் வேறு. அவங்க இன்றைக்கி நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவலை விட கீழே இருக்காங்க அவங்க இன்றைக்கி. ஸோ அதனால் பாவர்ட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து உணவு, உடை, இருப்பிடத்தோடு நிறுத்திடக்கூடாது. அதையும் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் 7-8 கோல்ஸ் இதுதான் இருக்கும். ப்ரொவைடிங் க்ளீன் வாட்டர் டு ட்ரிங்க், எஜுகேஷன், ஹெல்த். இப்போ சாப்பாடு இருக்குது, உழவு இருக்குது, வீடு இருக்குது. ஆனால் ஒரு பையன் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றான், மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்றான், நல்லா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நீட் அருமையாக வந்து ஒரு 95%, 98% வந்து மார்க் வாங்குறான். அதனால் இன்ஜினியரிங் படிக்க முடியல அப்படின்னா he is also below poverty line. That is how we have to look at poverty line. ஒரு ஊரில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா they are below poverty line. அதே மாதிரி ஹெல்த், பிரைமரி ஹெல்த் சென்டரே ஒரு ஊரில் இல்லை. அவனுக்கு வந்து காய்ச்சல் வருதுன்னா அவன் வந்து இன்னுமே வந்து பழைய காலத்தில் இதை பண்ண மாதிரி பட்டி போட்டுட்டு இதை பண்ணிட்டு பண்ணுறான்னா அவனுக்கு வந்து ஸோ தட் மீன்ஸ் they are below poverty line. ஸோ therefore பாவர்ட்டி வந்து நம்ம எப்படி பார்க்குறேங்கிறத பொறுத்து தான் பாவர்ட்டியை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஈவன் என்ஜிஓஸ், ஓகே, ஒரு அடுத்தது என்ஜிஓஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறோம். நம்ம எங்கேயும் தூரத்துக்கெல்லாம் ஒன்றும் போகணுன்னு அவசியம் இல்லை. மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி இட் செல்ஃப் இஸ் என்ஜிஓ. மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி இட் செல்ஃப் இஸ் ஒர்க்கிங் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப்
தமிழ்ஸ் அண்ட் இண்டியன்ஸ். ஏன்னா அதுவே ஒரு 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 என்ஜிஓ தான் அது. அவர் வந்து அதான் சொன்னானே, ஒரு பைசா கூட இல்லாமல் கான்ஃபரன்ஸை நடத்தி அதை வந்து எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுறதுக்கு பண்ணுறாருன்னா இட்ஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ஜிஓ. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 33 மில்லியன் இண்டியன்ஸ் வந்து ஒர்க்கிங் அப்ராட், ஆஃப் விச் ஆல்மோஸ்ட் 17 மில்லியன் are NRIs, that is non-resident Indians who are holding Indian passport. மிச்சம் வந்து 13-14 மில்லியன் வந்து PIOs, persons of Indian origin who are working in various places. சவுத் இந்தியா பொதுவாக தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போகிறவங்கெல்லாம் வந்து வெளியே வேறு ஊருக்கு போகிறவங்க எல்லாமே நம்ம வாங்குகிற சம்பளம் தமிழ்நாட்டில் நம்ம கட்டுப்படி ஆகலை, நம்ம வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சால் கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ தட் வீ கேன் என் குழந்தைய வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வைக்கலாம், என் குழந்தைய வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கலான்னு. அதுவே அந்த மைக்ரண்ட் அந்த பிஹேவியரையே நீங்கள் வந்து நார்த் இந்தியா சவுத் இந்தியா பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் பீப்புள் கோ அவுட் ஆஃப் க்ரீட். பஞ்சாபில் இருந்து நடக்கிற மைக்ரேஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு பப்ளிக்காக சொல்ல முடியாது. இட்ஸ் அவங்களுக்கு வந்து எண்ட்ஸ் ஜஸ்டிஃபை மீன்ஸ் எப்படி வேணாலும் போய் கனடா போயிடணும், யூஎஸ் போயிடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க ஒன்றும் தே ஆர் நாட் பிலோ பாவர்ட்டி லைன். அவங்க ஒன்றும் சாப்பாட்டுக்கு ஒன்றும் கஷ்டப்படல. பஞ்சாபில் உங்களுக்கு 5 ஏக்கர் இருந்ததுன்னா போதும், யூ கேன் லிவ் லைக் எ கிங். எல்லாமே இருக்குது பஞ்சாபில். ஒரு 5 ஏக்கர் உள்ள ஃபார்மர்ஸ் வீட்டில் இருக்கிற பொருள் நம்ம ஊரில் 25 ஏக்கர் வச்சுருக்கவங்க வீட்டில் இருக்காது. ஏன்னா பிகாஸ் தேர் அந்த ஊரில் அவ்வளவு, அதாவது 3 போகம் விளையும், நல்லா இருப்பாங்க. ஸோ தி மைக்ரேஷன் பேட்டர்ன் between North India, particularly Punjab, Haryana, and then நம்ம South India, particularly Tamil Nadu வந்து totally different. We go only to prosper our family, குழந்தைக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், நம்ம குடும்பம் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. சில பேர்லாம் வந்து போனாங்க, இப்போ இங்கே வராங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப தூரமாக போனாங்கன்னா 3 வருஷம் 4 வருஷத்துக்கு வீட்டுக்கே வர மாட்டாங்க, ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து இது பண்ணுறாங்க. என்னோடய கொலீக் ஃப்ரம் MEA அவர் என்ன சொன்னாருன்னா, MEAல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸானில் பேசல, இன்றைக்கி வந்து there is a separate division working for the welfare of NRIs, including the skilled workers, who are called IT. எல்லாத்துக்குமே வந்து அங்கே ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் மாதிரி ஒரு இது இருக்குது. அதில் என்னென்னா, if you have any issue, you can go to the nearest embassy and then you can complain, whether it pertains to your employer, whether it pertains to employment condition, or it pertains to even repatriation of the mortal remains. அதாவது கல்ஃபில் வேலை செய்கிற வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு டயத்தில் வந்து அந்த கண்டிஷன் கிடையாது. இப்போ வந்து என்னென்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது நம்ம ஊரில் இறந்து போனால், அதாவது அவங்களுக்கு வந்து சென்ட் ஆஃப் வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உயிரோடு இருக்கவனுக்கு பண்ணுறமோ இல்லையோ, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான வழியில் அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ணணும், அவங்களுடைய சோலை வந்து சென்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ ஒரு டயத்தில் என்ன ஆச்சுன்னா, நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அண்டர் செக்ரட்டரி கன்சுலர் மினிஸ்ட்ரியில் ஒரு நாட்டிலேருந்து, நாட்டை சொல்ல விரும்பல, ஒரு நாட்டிலேருந்து இந்த மாதிரி இது வந்தது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்சம் டெட் பாடிஸ் இங்கே இருக்குது. அதை வந்து யாருமே கிளைம் பண்ணல, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு. அதை வந்து ஆராய்ஞ்சு பார்த்தபோது அந்த 2 லட்சம் டெட் பாடிஸை வந்து கொண்டு போய் இந்தியாவுக்கு ஏன் போகலைன்னா, பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸோ ஒய்ஃபோ கன்சென்ட் கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து அந்த கண்டிஷனே இம்போஸ் பண்ணோம். அதாவது எந்த ஒரு இது வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும், அந்த எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி should take the responsibility of sending back the mortal remains to India. அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அந்த கண்டிஷனை போட்டு தான் இன்றைக்கி லேபர் மற்ற நிறையா இருக்குது. இதில் வந்து the most important thing is that அப்படி இருந்தும் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போல்லாம் வந்து ஓகே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெட்ராஸ், திருச்சி இருந்தது, கோயம்புத்தூர் கூட இல்லை, மதுரை கூட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிடையாது. அந்த பக்கம் போனீங்கன்னா கேரளா பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம். இப்போ யாராவது சம்படி நாகர்கோவில், அதை இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த தூத்துக்குடி சைடு இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து என்னன்னா டெட் பாடியை அதாவது நியரஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஆனால் அங்கிருந்து அந்த பாடியை ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு ஊருக்கு கொண்டு போகணும், அதுக்கு காசு வேணும். அதை கொண்டு போய் ஃபைனலாக அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும், அதுக்கும் காசு வேணும். அதெல்லாம் காசு அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டே ஒரு லோன் வாங்கிட்டு தான் போயிருப்பார். அவர் போய் 3 மாதத்தில் இறந்துட்டார். அவர் எப்படி வந்து இது பண்ணுறது? ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மைக்ரண்ட் லேபருக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்காக வந்து எல்லா MEAல நிறையா ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் என்னோடய கொலீக் வெங்கடாச்சல முருகன் பேசினார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹிஸ் ஆடியோ வாஸ் நாட் வெரி கிளியர். ஐ ஃபீல் சாரி.
and I sincerely seek apology to the organizer as well as to all of you. நானும் அங்கே உட்காந்து எவ்வளவோ நாங்கள் ஃபிடில் பண்ணி பார்த்தோம் வால்யூமை, ஒன்றும் பண்ண முடியல. வேணும்னா அவர் ஏதாவது ரைட்டப் வச்சுருந்தாருன்னா அதை வந்து வில் ட்ரை டு சர்க்குலேட். அண்ட் ஃபைனலி ஐ வுட் லைக் டு டிஃபைன் அதை அதாவது டெவலப்மெண்ட், வளர்ச்சி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிற இதை வந்து நான் ஒரு ஐ வாண்ட் டு டெல் யூ, நான் ஜஸ்ட் யூ ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் தி லன்ச். இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு அனாலஜி. ஆலன் கிரீன்ஸ்பான்னு ஒரு அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் இருக்கார். அவர் வந்து ஃபெடரல் ரிசர்வோட சேர்மனாக இருந்தார் ரொம்ப நாளாக. அவர் வந்து எல்லோரும் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன, பொருளாதார வளர்ச்சின்னா என்ன, அவங்களுக்கு வந்து ஒன்றும், அதாவது இது எப்படி எந்த ஃபேக்டர் போட்டு எந்த இண்டிசஸை போட்டு நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுன்னு. அவருடைய மைண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி, அதாவது என்ன சொல்கிறது, பிரைட் மைண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மென்ஸ் அண்டர்வேர் இண்டெக்ஸ், ஐம் சாரி இது ஒன்றும் ரொம்ப வல்கராக இல்லை, முடிஞ்சுது. மென்ஸ் அண்டர்வேர் இண்டெக்ஸ் தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்ஸ்னால். அதாவது எக்கனாமி வந்து நல்லா வளர்ச்சி அடையலைன்னா முதல்ல வந்து நீங்கள் கட் பண்ணுறது, நீங்கள் வந்து யூ வில் நாட் பை பனியன் அண்ட் யுவர் அண்டர்வேர், அதுதான் கட். ஏன்னா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம எதெல்லாம் வேணால் போட்டுக்கலாம், துவைச்சும் போட்டுக்கலாம், துவைச்சாவே போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். பட் வெளியே வந்து ஷோக்காக இருக்கிறேன்னா மற்றதெல்லாம் போடணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுங்கிறத ரொம்ப நாசூக்காக, ரொம்ப, அதாவது அவர் சொஃபிஸ்டிகேட்டட் திஸ் திங். இன்ஃபேக்ட் நான் அதை படிக்கும்போது, ஆனால் அதை வந்து அவர் professionally he linked with the growth and depression in US, and then he said 2007 லேருந்து இது வரைக்கும். So thank you very much for giving me this opportunity.